ब्रह्मणं विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दम्भदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यकर्तो ब्रह्मैवाहमस्मि। ॐ ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। नमः श्री शंकरानंद गुरुपादाम्बुजन्मने सविलास महामोह ग्राहग्रासैककर्मणे। श्लोकम 37। देहत्वयसितापासरूपों विक्षेपैरिदः कर्तृत्वात्यखिलसोगः संसाराख्योऽस्य पन्तकः। देहत्वयसितापासरूपों विक्षेपैरिदः कर्तृत्वात्यखिलसोगः संसाराख्योऽस्य पन्तकः। 7வது அத்தியாயம் திருப்தி தீப பிரகரணம். இதில் உபனிஷத் மந்திரத்தை எடுத்து ஒரு வாக்கியமாக விளக்கிட்டு இருக்காரு. இதில் பூருஷக என்பதற்கு ஜீவன் அப்படிங்கிற விளக்கத்தை பார்த்தோம். பிறகு ஆத்மானம் சேத் விஷானியாத், ஒருவன் தன்னை அறிவாயாகில் அப்படிங்கிறதுல அஞ்ஞானி எப்படி எறிகிறான் ஞானி எப்படி எறிகிறான்லாம் பார்த்து ஞானி அவனை கூடஸ்தன் என்று அறிகிறான்ங்கிறத பார்த்தோம். அதில் நிறைய பூர்வபக்ஷம்லாம் வந்தது. அதெல்லாம் திருப்பி விளக்குனா போய்கிட்டே இருக்கும். 2-3 வரியில் சொல்லிடுறேன். 18 வரைக்கும் ஆத்மானம் விசானியாத், ஒருவன் தன்னை அறிவானாகில். எப்படி அறிவானாகில்? கூடஸ்தனாக அறிவானாகில். பிறகு அந்த கூடஸ்தனை எப்படி அறிகிறான்னு சொல்லும் பொழுது அயம், இதுதான் கூடஸ்தன். யார் அப்படின்னு சொல்லும்போது இவன் தான் பக்கத்தில் இருக்க சொல்கிறார். அவன் சொன்னால் தூரத்தில் இருக்கிறது, அயம்னா இங்கேயே இருக்கிறவன், நம்மகிட்டே இருக்கிறாள் தான் கூடஸ்தன். பிரம்மன், ஆத்மா, கூடஸ்தன். வேதாந்தத்தில் இந்த வார்த்தைகள்லாம் புரிஞ்சுக்கிறணும். ஒரு இடத்துல கூடஸ்தன் வார்த்தை வரும், ஒரு இடத்துல ஆத்மான்னு வரும், ஒரு இடத்துல பிரம்மன் வரும். எல்லாம் ஒரே மீனிங் தான். அதே மாதிரி சம்சாரம்னு சொன்னால் துக்கம்னு வரும், சம்சாரம்னு வரும். இந்த மாதிரி சில வார்த்தைகள் புரிஞ்சு, மித்தியா, மாயை, மாயின்னு சில இடத்துல கூட சொல்லுவாங்க. அனாத்மா. இந்த வேதாந்தத்தினுடைய வார்த்தைகளை முதல்ல கவனமாக புரிஞ்சுக்கிறணும். இங்கே கூடஸ்தன் ஒரு வார்த்தை 6வது அத்தியாயத்தில் பயன்படுத்தினார், அதை இங்கேயும் பயன்படுத்தினார். ஒரு அத்தியாயத்து பேரே கூடஸ்த தீப பிரகரணம்னு இருக்குது. 8வது அத்தியாயம் அதுதான், கூடஸ்த தீப பிரகரணம்னு இருக்குது. அப்போ இந்த அயன் என்ற சொல்லை ஏன் பயன்படுத்தணும்னு சொன்னால், இது ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது, அதாவது நம்மகிட்டே இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறதற்காக இந்த அயம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அதை உறுதியாக தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், இந்த தேகம் எப்படி ஆத்மா அல்ல, தேகம்தான் ஆத்மாங்கிறதுல அஞ்ஞானி எப்படி உறுதியாக இருக்கானோ அப்படி இந்த கூடஸ்தன்தான் அவன் நானாகத்தான் இருக்கிறேன், இங்கே தான் அருகில் இருக்கக்கூடிய இவன் தான் அப்படிங்கிறத உறுதியாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால்
மோட்சத்தை கட்டாயம் அடைஞ்சணும் ஒரு மோட்ச பலன்னு சொன்னார். பிறகு அதில் ஒரு பூர்வபக்ஷம் வந்தது. அதாவது ஆத்மாவானது சுயம் பிரகாசம் சொல்கிறான். கூடஸ்தன் ஆத்மா பிரம்ம தத்துவத்துக்கு என்ன லட்சணம் சொல்கிறான்? கூடஸ்தன் ஆத்மாங்கிறது சுயம் பிரகாசம். என்ன? எப்பொழுதும் தானாக விளங்கி கொண்டிருப்பது. இந்த பொருளை பார்க்கணும்னா இது தானாக விளங்காது. லைட்டு வேணும், கண்ணு வேணும். சூரியனை பார்க்கணும், சூரியனே இப்போ தானாக விளங்குது. கண்ணு மட்டும் இருந்தால் போதும். இதுக்கு கண்ணும் தேவையில்லை. எதுக்கு? நம்ம ஆத்மாவை பார்க்குறதுக்கு. ஏன்னா தானாக உள்ளுக்குள்ளே இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான்னு சொல்லிட்டார். எல்லா காலத்திலையும் எப்பொழுதும் தானாக விளங்கி கொண்டிருக்கிறது. அது எப்படி தெரியாமல் போகுது? எப்பொழுதுமே பிரகாசமாக இருக்குது. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணுமே, விளங்கி இருக்கணுமே. இல்லை விளங்காமல் இருக்கணும். விளங்காமல் இருந்து பிறகு தத்துவத்தெல்லாம் குரு சொல்லி பிறகு புரிகிறது மாதிரி வருதே, அது எப்படி முடியும்? அப்படி சொல்லும் பொழுது தான் 10வது மனிதனை போலன்ட்டார். அந்த உதாரணம் அங்கே தான் வந்துச்சு. ஏன்னா நம்ம எப்படி போகிறோங்கிறது தெரியணும். ஏன்னா பெரிய அத்தியாயம், எங்கே ஆரம்பித்தோம் எங்கே போய் முடிகிறோம்னே தெரியாது. ஏன்னா இது கொஞ்சம் அதிக காலம் போய்கிட்டு இருக்கக்கூடிய அத்தியாயம். 10வது மனிதன் கூடவே இருந்தாலும் அருகிலேயே இருந்தாலும் தானாக விளங்கி கொண்டு இருந்தாலும் எப்படி அவனை அறியவில்லையோ, அதை போல் கூடஸ்தன் நம்மளோட இருந்தாலும் ஆத்மா சுயம் பிரகாசமாக இருந்தாலும் அறியாமல் தான் இருக்கின்றோம் சொல்லி 10வது மனிதனை போல கதையை ஆரம்பித்தார். அதில் 7 படிகள் சொன்னார். அந்த 7 படிகள் நம்ம பார்த்துட்டோம். அஞ்ஞானம், பிறகு ஆவரணம், விக்ஷேபம், இதெல்லாம் திருப்பி விலைக்கு சொல்ல வேண்டியது இல்லை. பிறகு பரோட்ச ஞானம், அபரோக்ஷ ஞானம், பிறகு சோக நிவர்த்தி, பிறகு திருப்தி பிராப்தி, திருப்தியை அடைதல். இப்படி 7 நிலைகளை அந்த 10வது மனிதன் கதையில் பார்த்தோம். பிறகு இது அப்படியே என்ன பண்ணார்? ஆத்மாவிடத்தில் அப்ளை பண்ண வேணும்னு சொல்லிட்டார். இதே அப்படியேவும் ஆத்மாவிடத்தில் அப்ளை பண்ண வேணும். அதில் வரிசையாக சொன்னார். இந்த 10 படிகள்: அறியாமை, ஆவரணம், விக்ஷேபம், பரோட்சஞானம், அபரோக்ஷஞானம், துக்கம் நீங்குதல், திருப்தியை அடைதல். இவைகளை சித்ஸ்வரூபமான நம்மிடத்தில் பொருத்த வேண்டும் வார்த்தை சொன்னார். இங்கே பாருங்கள், கூடஸ்தன்னார், இங்கே சித்ஸ்வரூபம்ட்டார். சித்ஸ்வரூபம்னா அறிவு ஸ்வரூபம், உணர்வு ஸ்வரூபம். சிதாபாசன்னா உணர்வினுடைய பிரதிபிம்ப ஸ்வரூபம். சிதாபாசன்பம். சிதாபாசன்னா ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம், சித்தினுடைய பிரதிபிம்பம். சித்துனா ஒரிஜினல். இங்கே அந்த சித்ஸ்வரூபமான நம்மிடத்தில் பொருத்த வேண்டும் சொல்லி பிறகு ஒவ்வொரு விஷயமும் விளக்கினார். முதல் அவஸ்தை அறியாமை. இந்த அறியாமையை காரணம் என்னன்னு சொன்னால், தன்னுடைய சொரூபமாக இருக்கின்ற இந்த ஆத்ம தத்துவத்தை ஒருவன் அறியாமல் இருப்பது அறியாமை, முதல் அவஸ்தை. இதற்கு காரணம் ஜீவன் இந்த உலகத்தில் சம்சாரத்தில் பற்றை உடையவனாக இருப்பதால் இவனுக்கு இந்த அறியாமை இருக்கின்றது. இது அனாதி காலமாக இருக்குது. அனாதி காலமாக எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்ல முடியாது. அறியாமை, தன்னை பற்றி ஒருவன் அறியாமல் இருப்பது அறியாமை. இதற்கு காரணம் பற்று அதிகமாக இருப்பதால். இதெல்லாம் விளக்கம் நிறையா பார்த்துட்டோம். நான் சுருக்கம் ஒவ்வொரு வரியில் சொல்லிட்டு போகிறேன். பிறகு 30வது ஸ்லோகத்தில் 2வது அவஸ்தை ஆவரணம், 3வது அவஸ்தை விக்ஷேபத்தை சொன்னார். அதாவது யாராவது கூடஸ்தன் ஒருத்தன் இருக்கான் அப்படி சொல்லி சொன்ன உடனே, அப்படி ஒருத்தர் தெரியலையே, அவன் அழியாமல் இருக்கான், ஓன்டே பிரகாசமாக இருக்கான்னு ஒருத்தர் யாராவது சொல்கிறார் ஆத்மா அழியாதுன்னு சொல்லி, கொஞ்சம் கவனமாக கேட்காமனா இருந்தால், என்னப்பா நீ சொல்கிறது புதிராக இருக்குது, அப்படி ஒன்று எனக்கு தெரியலையே, எனக்கு உடம்புதான் தெரியுது, மனசுதான் தெரியுதுன்னு சொல்லுவான். மற்றவன்னா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சுட்டு போயிடுவான். ஏன்னா இந்த விஷயமே உள்ள ஒரு கேள்வி ஞானமே இல்லாத ஆள்கிட்ட போய் சொன்னா தெரியும், தெரியவே தெரியாது. ஓரளவுக்கு கொஞ்சம் புத்திசாலியாக இருக்க என்ன பண்ணுவான், என்னமோ நீ சொல்கிற, ஆனால் அப்படி ஒரு தத்துவம் எனக்கு இருக்கதாக தெரியவில்லையே, விளங்கவில்லையேன்னு அதை வெளிப்படுத்துவது ஆவரணம், ஆரோப்பம் சொன்னார். பிறகு வெளிப்படுத்திய பின்பு அது தெரியலைன்ட்டான். பிறகு இவன் என்ன நினைக்கிறான், தன்னை சிதாபாசனை, அகங்காரம். சிதாபாசன்கிற வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்து சிதாபாசன். சிதாபாசன் சொன்னால் நம்மளுடைய அந்தக்கரணத்தில் பிரதிபிம்பிக்கின்ற உணர்வு தத்துவம். இது ரெண்டையும் பிரிக்க முடியாது. சித்தியும் சிதாபாசனையும் அந்தக்கரணத்தையும் பிரிக்கவே முடியாது. அதாவது சூரிய ஒளி எங்கேயெல்லாம் இருக்கோ அங்கே சூரிய ஒளி இருக்கிற இடத்துலலாம் கண்ணாடி இருந்தால் என்ன ஆகும், கண்ணாடியில் பிம்பம் தெரிஞ்சதே ஆகும்.
கண்ணாடி இல்லைன்னா பிம்பம் இல்லை. கண்ணாடியும் பிம்பத்தையும் சூரியன் இருக்கும் பொழுது கண்ணாடியும் பிம்பத்தையும் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. கண்ணாடி இப்படி இருக்குது, சூரியன் மேலே இருக்குது. இது சூரியன் இருக்கிற பொழுது கண்ணாடியில் பிம்பம் தெரிஞ்சு தான் ஆகும். அது மாற்றவே முடியாது. ஆத்மா எல்லா இடத்துலையும் இருக்கா இல்லையா? அப்போ அந்த கரணை சொர்க்கலோகத்துக்கு நம்ம ஆத்மா சூக்ஷ்ம சரீரம் போகுது, மனசு போகுது. அங்கேயும் எங்கே இருக்குது? ஆத்மா இருக்குது. அப்போ அங்கேயும் அந்த சிதாபாசன் இருக்குமா இல்லையா? அந்த கரணத்தில் சிதாபாசன் பிரதிபிம்பித்து கொண்டு இருக்கிறத ஜீவ தத்துவம் சொல்லியிருக்கோம். கீதை மாதிரி இருக்காது, கொஞ்சம் கவனமாக கேட்கணும். அங்கேயும் அப்பப்போ பகவான் சொல்வார் தெரியுமில்ல, குடா கேஷாம்பார். எதுக்கு தெரியுமா? தூக்கத்தை வென்றவனே பார், தூங்கிடுவான்னு சொல்லிட்டு. தத்துவம் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பாருங்கள் கிரிட்டிக்கலான பாயிண்ட் ஒரு குடாகேஷரான்னு கூப்பிடுவார், தூக்கத்தை வென்றவனே. ஏன்னா போர்க்களத்தில் நம்மாடு சொல்லிக்கிட்டு இருக்க, எம்பாடு தூங்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி. அது மாதிரி அட்டென்ஷன் தேவை இருக்குது இந்த விஷயத்தில், இந்த இதில், இந்த பஞ்சதசியிலையெல்லாம். அப்போ இந்த சிதாபாசனை தான் என்று நினைத்து உடலில் அது வெளிப்படுகின்றது, இந்த ஸ்தூல உடலில். அது நினைக்கும் பொழுது ஒவ்வொரு செயலுக்கும் நான் தான் காரணம் என்று முதலில் நினைக்கின்றான், கர்த்தாவாக நினைக்கின்றான். எப்போ ஒருத்தன் தன்னை கர்த்தா நினச்சிட்டானோ, அதனுடைய பலனை நான் அனுபவிக்கிறேன்னு நினச்சிட்டானோ, அப்போ விக்ஷேபம் வந்துருச்சு, துக்கம் வந்துருச்சாங்க. துக்கம் அங்கே தான் கிரியேட் ஆகுது. கர்த்தா போக்தா, நான் இந்த செயலை செய்தேன், இதனுடைய பலனாக இதை அனுபவிக்கின்றேன். சந்தோஷத்தை அனுபவிச்சாலும் சரி, துக்கத்தை அனுபவித்தாலும் சரி, நம்ம ரெண்டுமே துக்கம்னு சொல்லிடுவோம். சந்தோஷத்தையும் துக்கம் தான் சொல்லுவாங்க, ஏன்னா திருப்பி துக்கத்தை கொடுக்கும். தத்துவம் இல்லாமல் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடாதுன்னு இல்லை, புரிஞ்சு அனுபவித்தா வேறு விஷயம். இல்லாட்டி ஒவ்வொரு இன்பமுமே நம்மளுக்கு துக்கத்துக்கு காரணமாக இருக்கிறதுனால மேலோட்டமான இன்பங்களை எல்லாம் புரியாமல் அனுபவிக்கும் பொழுது அது துக்க காரணம்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் துக்கம்னு சொல்கிற பழக்கம் இருக்குது. அப்போ அது எல்லாமே என்ன ஆகுது? விக்ஷேபமாக ஆகின். எப்பொழுது கர்த்தா போக்தா என்று அவன் தன்னை ஆத்மாவாக நினைக்காமல் அறியாமையின் காரணமாக அவனுக்கு வெளிப்படுவது எனக்கு தெரியவில்லை, விளங்கவில்லை என்று சொல்வது ஆவரணம். அந்த அஞ்ஞானத்தினுடைய இனியொரு வெளிப்பாடு துக்கப்படுதல், தன்னை கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் நினைத்தல். ஆத்மா என்றைக்கும் கர்த்தாவும் இல்லை, போக்தாவும் அல்ல. இது விக்ஷேபம். இவர் எப்படி விளக்குறார்னா, முதல்ல வார்த்தையை சொல்கிறார். அஞ்ஞானம், ஆவரணம், விக்ஷேபம், கதையை சொன்னார். பிறகு இதில் அப்படியே பொருத்தணும், ரெண்டு வரியில் விளக்குறாரு. பிறகு விரிவாக விளக்க போகிறார். எப்பயுமே ஒரு ஸ்டெப்பு அப்படி, முதல்ல இதுதான் இதை சொல்ல போகிறேன்னு சொல்லுவாங்க, சுருக்கமாக விளக்குவாங்க, பிறகு விரிவாக விளக்குவாங்க. இவர் அப்படி தான் கொண்டு போகிறார். முதல்ல சுருக்கமாக அஞ்ஞானம்னா என்ன, ஆவரணம்னா என்ன, விக்ஷேபம்னு விலை கொண்டு போகிறார். பிறகு எங்கே பரோட்ச ஞானம் அபரோட்ச ஞானத்தில் விரிவாக கொண்டு போவார். அதில் எல்லாமே வந்துடும். அதில் அது வித்யாரண்யர் அந்த ஸ்டெப்பை வந்து அழகாக கொண்டு போகிறார். பொதுவாக ஒருத்தர்கிட்ட போய் பேசும் பொழுதே என்ன விஷயம் சொல்ல போகிறேன்னு சொல்லணும், பிறகு சுருக்கமாக சொல்லணும், பிறகு விரிவாக சொல்லணும். அந்த மெத்தேடு வித்யாரண்யர் கடைப்பிடிக்கிறார். அஜ்ஞானம்னா என்ன, ஆவரணம்னா என்ன, விக்ஷேபம்னு சொல்லிட்டார். பிறகு நான்காவது அவஸ்தை பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம். நான் இதில் தான் ரொம்ப ரிப்பீட் பண்ணுறேன். பஞ்சதசியில் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ரிப்பீட்டேஷனுக்கே போயிடுது. அதில் ஒருத்தர் வந்து கூடஸ்தன் இருக்கிறான் என்று சொன்னவுடன் அதை நம்புகிறான். முதல்ல நம்பின உடனே கடவுள் இருக்காருன்னு சொல்கிறான். இங்கே கூடஸ்த கடவுள் இருக்கான்னு சொன்ன உடனே ஆமாம் இருக்கலாம் அப்படின்னு நம்பிக்கை வந்து அதில் நம்பி ஏற்றுக்கிட்டால் அதுக்கு பரோட்ச ஞானம். எங்கேயோ இருக்கார் நம்புறது. அது நீயாகவே இருக்கிறாய்ன்னு சொல்லும்போது அபரோக்ஷ ஞானமாக மாறுகிறது. கூடஸ்தனாகவே நான் இருக்கிறேன், அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறது இது. இப்படி அபரோக்ஷ ஞானம் வருகின்றது. பிறகு 6வது அவஸ்தை சோக நிவர்த்தி, 7வது அவஸ்தை திருப்தியை அடைவது. அதாவது இந்த அபரோக்ஷ ஞானம் வந்தவுடன் நான் ஆத்மா, நான் பிரம்மன், நான் கூடஸ்தன், நான் சித் ஸ்வரூபங்கிறது புரிஞ்ச உடனே இந்த கல்பிதம் எது அனாத்மாவில் சிதாபாசன் செய்வது நான் அல்ல, அந்த கர்த்தாவும் நான் அல்ல, போக்தாவும் நான் அல்ல என்ற புத்தி வந்தவுடன் இவனுடைய துயரங்களெல்லாம் நீங்குகின்றது. இது சோக நிவர்த்தி. பிறகு அதோடு இல்லை, அவனுக்கு என்ன ஒரு எண்ணம் வருதுன்னா, இனிமேல் நான் இந்த உலகத்தில் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை, செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்து விட்டேன், அடைய வேண்டியது அனைத்தையும் அடைந்து விட்டேன். பிறகு திருப்திக்கங்க, அதே திருப்தி, வேறு எது திருப்தி?
நான் ஏதாவது செஞ்சு அடையணும்னா தான் ஏதாவது ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டு நான் ஏதோ செய்கிறானே ஒழிய கட்டாயம் செய்யணுங்கிறத எனக்கு ஒன்றுமே இல்லை. அப்படி ஒரு எண்ணம் உருவாகி விடுகிறது. இதனுடைய இது திருப்தியினுடைய ஸ்வரூபம். பிறகு 33 வரிசையாக சொன்னார். இப்படி 7 அவஸ்தை இருக்குன்னு மட்டும் திருப்பி ஞாபகப்படுத்திட்டு பிறகு 34 ஒரு கருத்து சொன்னார். 7 அவஸ்தைகளும் இருக்கும் இடம் சிதாபாசன்னர். இது எங்கே உட்காந்துருக்குன்னா பிரம்மத்திட்ட இருக்கான்னு சொன்னால் சிதாபாசனிடம் பிரம்மன்ட்ட எல்லாம் இருக்குது. அதையும் சொல்ல போகிறார் பின்னாடி. பிரம்மன்ட்ட எல்லாமே கல்பிதம்தான். ஆனால் இந்த 7 அவஸ்தைகள் யார்கிட்ட இருக்குன்னா சிதாபாசனிடம். சிதாபாசன் அறியாமையில் இருக்கான். அவன்தான் ஆவரணம் வருது. அவனுக்கு தான் துக்கம் வருது. அவன்தான் துக்கத்திலிருந்து பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் துக்கத்தில் விடுபட்டு மோட்சத்தை அவனே அடைகிறான். ஆத்மா எப்பொழுதுமே மோட்சத்திலே இருக்கும். கூடஸ்தன் துக்கப்பட்டதும் இல்லை, சம்சாரத்தை அடைஞ்சதும் இல்லை. அதனால் இந்த 7 அவஸ்தை யார்கிட்ட இருக்குன்னு சொன்னால் சிதாபாசனிடம் இருக்கிறதுன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். இந்த 7 அவஸ்தையை 2ஆக பிரித்தார். எப்படின்னு சொன்னால் பந்தப்படுவதும் இதுக்குள்ளதே இருக்குது, மோட்சமும் இதுக்குள்ளதே இருக்குன்னு சொல்லி முதல் 3 அவஸ்தைகளும் பந்த காரணம். உண்மைதானே? அறியாமை, அதனுடைய விளைவு ஆவரணமும் விக்ஷேபமும், அதில் தான் துக்கம் வருது. இது பந்தத்தில் இருக்கான். விடுபடுவதற்கு பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் சாதனையாகிறது. அதனுடைய பலன் துக்க நிவர்த்தி, திருப்தி பிராப்தி, திருப்தியை அடைகிறான். இது மோட்சம். 2 பந்தமும் மோட்சமும் இந்த 7 அவஸ்தைக்குள்ளே தான் அடங்குகின்றது. ஏன்னா சிதாபாசன் எப்பொழுதும் அந்த காரணத்தோடு இருக்கிறதுனால சூக்ஷ்ம சரீரம் சிதாபாசன் சொல்லியாச்சுனாலே அங்கே சூக்ஷ்ம சரீரம் வந்துடும், மனம் புத்தியெல்லாம் வந்துடும். நம்ம சிதாபாசன் மனம் புத்தியை விட்டு இருக்கவே இருக்காது. எங்கே சிதாபாசன் சொல்கிறாரோ அங்கே சூக்ஷ்ம சரீரமும் இருக்கும். நம்முடைய உயிர் தத்துவம் சொல்கிறோம்ல, 2 சேர்ந்தது தான். எங்கே சூக்ஷ்ம சரீரம் சொல்லியாச்சுனாலும் அங்கே சிதாபாசன் இருக்கும். ஸ்தூல உடலில் கூட இல்லாமல் இருக்கும். ஏன்னா ஸ்தூல உடலை விட்டு போயாச்சுன்னா பெணம்னு சொல்கிறோம். அங்கே சித்து இருக்கிறது இல்லை, சிதாபாசன் இருக்கிறது இல்லை. அதெல்லாம் ஜடமாக இருக்காது. இந்த சூக்ஷ்ம சரீரம் சிதாபாசனோட உள்ளே உட்கார்ந்துருக்கும் போது உடலுக்கே உணர்வு வருது, இல்லாட்டி உணர்வே இருக்காது இங்கே. பிறகு ஒவ்வொன்றா விளக்குறார். அந்த 7 2ஆக பிரித்தார். 3 அவஸ்தை பந்த அவஸ்தை, 4 அவஸ்தை மோட்ச அவஸ்தை. அந்த 4 அவஸ்தையில் 2 சாதனம், 2 பலன். புரியுதா? மைண்டில் போயிடுச்சா இல்லையா? சரி. பிறகு இந்த அஞ்ஞானத்தை 3 விதத்தில் விளக்குகின்றார். பாருங்கள், எவ்வளோ ஷார்ட்டாக சொல்லிவிட்டு திருப்பி ஆரம்பிக்கிறார் அஞ்ஞானத்தை. அஞ்ஞானத்தை விளக்கும்போது எனக்கு தெரியவில்லை என்பது அஞ்ஞானம். உன்னை எதை நீ தெரியலைன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன பேர்? அறியாமைன்னு அர்த்தம். அறியாமையுடைய லட்சணத்தை 3ஆக சொல்கிறார். பிறகு ஒன்றை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு காரணமாக இருப்பது அறியாமை. அறியாமை இருக்கிறதுனால நம்மகிட்ட கூடஸ்தன் ஒரு தத்துவம் இருக்குன்னு தெரியலை, அதை கண்டுக்கிறதே இல்லை. நாம் கண்டுக்கிறோமா? ஆத்மான்னு ஒன்று இருக்கிறத, அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது அறியாமையினுடைய லட்சணம். அறியாமையின் இருப்பதால் தான் ஆத்மா என்ற ஒரு தத்துவம் நமக்குள் இருக்கிறது. ஆண்டவனுடைய தத்துவம் எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டிருக்கிற தத்துவம் உள்ளே இருக்கிறது என்பதை கண்டுகொள்வதில்லை. அப்படின்னு ஒன்று இருக்கிறது நீ நினச்சிக்கிறதே இல்லை. இது காரணம் என்ன? அறியாமை. அறியாமை லட்சணத்தை சொல்கிறார். ஒன்று தெரியவில்லை என்று எங்கெல்லாம் சொல்கின்றோம் அதுக்கு பேர் அறியாமை. அது மட்டுமல்ல, தெரியாமல் இருப்பதால் தான் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார். சொன்ன அன்றைக்கி யாரோ ஒருத்தர் வர்றாரு, முக்கியமான இருப்பார், விஐபியாக இருப்பார். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அவரை பற்றி தெரியலைன்னா அவருக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டான். ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், சயின்டிஸ்டாக இருக்கலாம், சாதாரண உடையில் வந்தால் என்ன பண்ணுவான், அவர் யாருன்னே தெரியாது, கண்டுக்கவே மாட்டோம். நிறைய இடத்துல நடக்குது. அது ஏன்னா அவரை பற்றிய அறியாமை. அப்போ அறியாமையுடைய இன்னொரு லட்சணம் என்ன? கண்டுகொள்ளாமல் இருப்பது. பிறகு இன்னொரு லட்சணம், எது விசாரம் செய்தவுடன் போய்விடுகிறதோ, அந்த விசாரத்துக்கு முன்பு எது இருக்கிறதோ அது அறியாமை. பிராக் அபாவாத்துன்னு சொன்னார். விசாரம் செஞ்சால் போயிடுது, அதுக்கு முன்னாடியே இருக்கும். அந்த ராமகிருஷ்ணன் சொல்வார், கல்யாண வீட்டில் பொண்ணு வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானா, அங்கிட்டு போனால் மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானா, 2 பேரும் சேர்ந்து விசாரம்னா ஓடி போயிடுவானா. ராமகிருஷ்ணனோட அழகாக சொல்லுவார். அங்கே போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் ஒரு 3 நாள் 4 நாள் விளாட்றேன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். இப்போ என்னடா இங்கேயே இப்படி சொல்லிட்டு இருக்காரு, 2 பேரும் சேர்ந்து இங்கே வாப்பா யாருன்னு கூப்பிட்டா நிற்க மாட்டேன், ஓடியே போயிடுவானா. 2 பேரும் சேர்ந்து விசாரிக்கும் ஓடி போயிடுவானா. அப்படி அறியாமல் என்ன பண்ணால் விசாரம் பண்ணுறது வரைக்கும் உள்ளே இருக்கும்.
விசாரிக்க ஆரம்பித்தா ஓடி போய் அதுக்கு லட்சணம், அறியாமை லட்சணத்தை 3 லட்சணம் சொல்லிட்டார். பிறகு ஆவரணம் விளக்கம், தவறான வழியில் விசாரம் செய்து ஒரு முடிவுக்கு வருகின்றான். எனக்கு விளங்கவில்லை, சரியாக முதல்ல ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறதில்ல, விசாரிக்கிறான். விசாரிச்சுட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்படி ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறான். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்கெல்லாம் உண்மையிலே விசாரத்துக்கு கொஞ்சம் வந்தவங்க தான் இல்லைன்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக இருக்க இல்லைன்னு சொல்ல மாட்டான். கொஞ்சம் தப்பான வழியில் விசாரம் பண்ணுறது, தப்பாக படித்து புரிஞ்சுக்கிறது. அப்போ என்ன பண்ணுறான், கடவுள் இல்லை, அதில் இப்படி சொல்லியிருக்கு, அதனால நான் இல்லைன்னு சொல்கிறேன். இப்படி தான் நாஸ்திகவாதிகள் பேசுகிறாங்க மேடையில். அதெல்லாம் அப்படி பேசினால்தான் சரியாக புரியாமல். ஏன்னா அறவரையாக படிச்சுட்டு போகிறது. மகாபாரதத்தை முழுசாக படித்தா, தெளிவாக படித்தா அதில் எந்த சந்தேகம் வர, எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆரம்பகால சந்தானு மன்னன்லேருந்து ஆரம்பித்து எப்படி திரௌபதி பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து வந்தோம்னா யாரு மேலேயும் எந்த பிரச்சனையும் எந்த குற்றமும் சொல்ல மாட்டோம். இந்த 5 திருமணம் முடிச்ச கூட குறை சொல்ல மாட்டோம். ஆனால் எல்லாமே அந்த பூர்வ ஜென்மம் அத்தனை கதையிலே வரும். அங்கங்கே பிட்டு பிட்டாக படிக்கிறது, அதை மட்டும் வச்சுட்டு குறை சொல்கிறது. கண்ணதாசன் கவிதையில் வல்லவர். அவர் என்ன பண்ணார்னா, ராமாயணத்தை அவருடைய கவிதைகளில் ராமாயணத்தில் மாதிரி கம்பன் வீட்டு கட்டித்தறியும் கவி பாடுமா அப்படி அடுக்கடுக்காக ஒரு வார்த்தைகள், கவிதைகள், கவிநயம், ஓமானங்கள், வர்ணனைகள்லாம் கம்பராமாயணம் மாதிரி இருக்கவே இருக்காது. அதுக்காக என்ன பண்ணார், படித்தார். அது மட்டும் இல்லை, அர்த்தமற்ற இந்து மதம் எழுதுறதுக்காக படித்தார். அர்த்தமற்ற, ஏன்னா நாஸ்திகனாக இருந்தார். இந்து மதத்தில் ஒரு அர்த்தமும் இல்லைன்னு அவர் என்ன பண்ணார், இவங்கள மாதிரி அங்கங்கே தொடலை, இன்ச்சு பை இன்ச்சாக படித்தார். அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதிட்டார். அர்த்தமற்ற இந்து மதம் எழுத ஆரம்பித்தவர் அர்த்தமுள்ள இந்து மதம் எழுத ஆரம்பிச்சிட்டார். அது மாதிரி இங்கே அறகுறையாக படித்து விட்டு இந்த ஆத்மா என்று ஒன்று இருப்பது இல்லை, அது விளங்கவும் இல்லை, நீ சொல்கிறதெல்லாம் சரியில்லைப்பான்னு தவறான குருகிட்ட போய் தவறான வழியில் விசாரம் பண்ணி அது இல்லவே இல்லை, அப்படி ஒரு தத்துவம் இல்லை, உடல் இருக்குது, இருக்கிற வரைக்கும் சாப்பிடு, சேர்த்த பிறகு போயிடும், அப்படித்தான். அதுக்கு பிறகு ஒரு தத்துவம் இருக்குன்னு யோசிக்காத. நல்லா எண்ணெயை ஊற்றி ஊற்றி சார்வாக மதம்னு ஒரு மதம் இருக்குது நம்ம இதில், நாஸ்திக மதம் இருக்குது. நம்ம இந்து மதத்தில் சார்வாக மதம்னு ஒரு மதம் இருக்குது, அதுக்கு பேர் நாஸ்திக மதம். கடவுள் இல்லைங்கிற மதம். கர்மா தியரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பூர்வஜன் அதெல்லாம் பேசாது. இருக்கிற வரைக்கும் எவ்வளவு நல்லா அனுபவிக்கணும், அனுபவிச்சுட்டு செத்து போயிடும். இது ஒரு மதம் இருக்குது சார்பாக, இந்து மதத்திலே இருக்குது. அதில் அதெல்லாம் பிரிவுகள் இருக்குது. அப்படி விசாரம் செய்துவிட்டு ஏற்று அதன் என்ன பண்ணுறாம, அந்த விபரீதமான விவேகத்தின் விளைவாக விளங்கவில்லை என்று சொல்வது ஆவரணம். இது வரைக்கும் பார்த்து முடித்தான். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 25 நிமிஷம் சொல்லிட்டேன். ஏன்னா போன கிளாஸ் வர இல்லை பஞ்சதசி, அதனால் ஞாபகப்படுத்திட்டு போனால் தப்பு இல்லைங்கிறதுக்காக சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, சூக்ஷமமான கருத்தாக இருக்கிறேன். இங்கே விக்ஷேபம்னு சொல்லிவிட்டு அடுத்தது சொல்கிறாரு. இந்த விக்ஷேபத்தை என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அங்கே அஞ்ஞானத்தை சொன்னார். இப்போ 3வது அவஸ்தை அஞ்ஞானத்தின் வெளிப்பாடு. அதாவது ஆவரணத்தை தான் சொன்னார். ஆத்மா ஒன்று இல்லை, விளங்கவில்லைன்னு சொல்வது ஆவரணம், அஞ்ஞானத்தின் வெளிப்பாடு. நீ இதில் விக்ஷேபத்தை சொல்கிறார். முதல் வரியில் தேகத்வய சிதாபாச ரூபோ விக்ஷேப ஈரிதக, 2 தேகங்களுடன் கூடிய சிதாபாசமானது விக்ஷேபம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஜீவ ரூபமான சிதாபாச ரூபமான ஜீவன் விக்ஷேபம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக விளக்குறார். அதில் அங்கே என்ன கர்த்திருவம் போக்திருத்துவம் விக்ஷேபம்னாரு. இங்கே என்ன சொல்கிற, சிதாபாசனே விக்ஷேபம் அப்படிங்கிறார். அதாவது இந்த ஸ்தூல உடல்னு ஒன்று இருக்குது, சூக்ஷ்ம சரீரம் இருக்குது. சூக்ஷ்ம சரீரத்திலும் சிதாபாசன் இருக்குது. அது இந்த ஸ்தூல உடலில் வெளிப்படுது. ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் சேர்ந்து வெளிப்படுகிறது. இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் எப்பொழுதும் சிதாபாசனோடு இருக்கும், சிதாபாசனோடு சூக்ஷ்ம சரீரம் இருக்கும். இந்த சிதாபாசனிடம் எப்படிப்பட்ட சுரூபம் இருக்கிறதுன்னா, நான் செய்கின்றேன், நான் அனுபவிக்கின்றேன் சொல்கிறது யார்? சிதாபாசன். அங்கே விக்ஷேபத்துக்கு லட்சணம் என்ன சொன்னார்? நான் செய்கின்றேன், நான் அனுபவிக்கின்றேன் என்பது தான் விக்ஷேபம் சொல்லி அங்கே விளக்கம் சொன்னார். இங்கே அதை செய்கிறது யாருன்னா, சிதாபாசன் செய்வதால் சிதாபாசனே விக்ஷேபம். புரியுதா? அது சொல்கிறது யார்? சிதாபாசன்.
சித்து சிதாபாசன், சித்து சிதாபாசன் என்னமோ மாதிரி இருக்குது சாமி. நான் செய்கின்றேன், நான் அனுபவிக்கின்றேன் முதலியவை நான் நான் என்று தன்னை பிரமாதாவாக நினைப்பவை எல்லாம், நான் அறிபவன், அனுபவிப்பவன், செய்பவன் எல்லாம், அதாவது கர்த்திருத்துவ போக்திருவ புக்தி எல்லாம் எங்கே இருக்குன்னு சொன்னால் இந்த சிதாபாசனிடம். அதனால் என்ன சொல்கிறார் ரெண்டாவதுல, கர்த்திருத்துவாதி அகில சோகக, கர்த்திருத்துவம் முதலிய எல்லா துயரங்களும் ஆகிய, நான் செய்கின்றேன், நான் பேசுகிறேன், என்னென்ன செய்கிறோமோ அது அத்தனையும் கர்த்திருத்துவம். இது எல்லாமே நான் என்று நினைப்பது துயரங்கள். கர்த்திருத்துவம் முதலிய எல்லா துயரங்களும் ஆகிய சம்சார ஆக்கியக, சம்சாரம் என்ற பெயரை உடைய. அந்த துக்கத்துக்கு பேர் என்ன பேர்? சம்சாரம். வேதாந்தத்துக்கு புதுசாக வந்தவங்க சம்சாரம்னு சொல்கிறத வேறு அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஞாபகம் வச்சுங்க. சம்சாரம்னா இன்ப துன்ப சக்கரத்தில் உழல்வது, பிறப்பு இறப்பு சக்கரத்தில் உழல்வது, துயரத்துக்கு பேர் சம்சாரம். தமிழில் மனைவிங்கிற அர்த்தம் இருக்குது, அந்த அர்த்தம் கிடையாது. அப்படி பார்த்தா கணவனுக்கு மனைவி சம்சாரம், மனைவிக்கு கணவன் சம்சாரம், அப்படி தான் சொல்லணும். ரெண்டையும் சொல்லணும், ஒன்றை மட்டும் சொல்லக்கூடாது. சம்சார ஆக்கியக, சம்சாரம் என்ற பெயரை உடைய அஸ்ய பந்தக, பந்தம் என்ற கட்டு யாருக்கு என்றால் இந்த சிதாபாசனுக்கு தான் அப்படிங்கிறார். இங்கே விக்ஷேபம் என்பது சிதாபாசன் சொல்லிட்டார். முதல் வரியில் சிதாபாசனே விக்ஷேபம். சிதாபாசன் என்றைக்கும் தனியாக இருக்காது, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சூக்ஷ்ம சரீரத்தோடு சேர்ந்து தான் இருக்கும். அங்கே தன்னை பற்றிய அறியாமை அந்த சிதாபாசனிடம் இருப்பதால் இவன் என்ன பண்ணுறான்? கர்த்திருத்துவம், நானே செய்கின்றேன், நானே அனுபவிக்கின்றேன் என்ற அறியாமையின் விளைவாக இவன் இப்படி நினைப்பது தான் துக்கத்துக்கு மூல காரணமாக அமைகின்றது. இதுதான் சம்சாரம். இந்த பந்தம் சிதாபாசனுக்குத்தான். 34 சொன்னார், பந்தமும் மோட்சமும் சிதாபாசனுக்கு சொன்னார். அதில் 7 அவஸ்தையில் அடங்குதுன்னு சொன்னார். அங்கே முதல் அவஸ்தை 3 அவஸ்தை பந்த பிரகரணம். இந்த 10வது மனிதன் நம்ம அப்படியே யோசித்து பார்த்தோம்னா, 10வது மனிதன் இறந்து விட்டான் என்று அழுவது, அவனை நாங்கள் தவறு விட்டு விட்டோம், ஆற்றில் கவனிக்காமல் விட்டு விட்டோம், நான் தவற விட்டுட்டேன், நான் கவனிக்காமல் விட்டுட்டேன், அவனை இழந்துட்டேன், அங்கே கர்த்திருத்துவம். அவன் அழுகிறான் பார்த்தீங்களா, அதுதான் அங்கேயும் விக்ஷேபம். இங்கே அதே இது, நீ என்னென்ன செய்கிறியோ அதெல்லாம் கர்த்திருத்துவம், இங்கே விக்ஷேபம். இங்கே ஒரு பெரிய சந்தேகம் வருது. இந்த விக்ஷேபத்திற்கு கொடுப்பட்ட லட்சணத்தில் ஒரு சந்தேகம் வரும். அது அடுத்த ஸ்லோகத்தில் கேள்வியும் பதிலாக விளக்குறார். இங்கே விக்ஷேபங்கிறது கர்த்திருத்துவம் போக்திருவம் ரைட்டர், சிதாபாசனே விக்ஷேபம்ட்டார் 3வது அவஸ்தையில். ஆனால் 7 அவஸ்தையும் சிதாபாசனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கார். இங்கே 3வது அவஸ்தை மட்டும் சிதாபாசனில் சொல்கிறாரு. அப்படி தானே இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கார். அப்போ ஒரு சந்தேகம் வருமா வராதா? அது வருது. அது அடுத்த ஸ்லோகத்தில் கேள்வி கேட்க போகிறார், பதில் சொல்ல போகிறார். ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். இங்கே விக்ஷேபத்தை விளக்குறார். தேகத்வய சிதாபாச ரூபோ, தேகத்வய, வயம்னா 2ன்னு அர்த்தம். 2 தேகம் இருக்குது, ஸ்தூல உடல், சூக்ஷ்ம உடல். காரண உடல் ஒன்று இருக்குது, அதை பற்றி இங்கே பேசலை. அதெல்லாம் மொத்த ஸ்டாக்கில் உள்ளே இருக்கும், அங்கே அது வெளியே தெரியாது. அதை பற்றி பேச வேண்டியதில்லை. தேகத்வய, ஏன்னா நம்ம 2 தேகத்தில் இங்கே விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காரண சரீரத்துக்கு போகும்போது விவகாரம் பண்ண மாட்டோம். தேகத்வய, ஸ்தூல சூக்ஷ்மம் என்ற 2 சரீரங்களுடன் கூடிய. தேகத்வயன 2 சரீரங்களுடன் கூடிய. என்ன 2 சரீரம்? இந்த கண்ணுக்கு தெரிகிற உடம்பு, கண்ணுக்கு தெரியாத மனம் புத்தியாகிய சூக்ஷ்ம சரீரம், அதில் சிதாபாசன் இருக்கும். சிதாபாச ரூபக, அது என்னுடைய வடிவமானது. சிதாபாச ரூபகன்னா சிதாபாச வடிவமானது. விக்ஷேப, விக்ஷேபம் என்று ஈரிதக சொல்லப்படுகின்றது. இது முதல் வரி. 2, அதாவது ஸ்தூல சூக்ஷ்மம் என்ற 2 சரீரங்களுடன் கூடிய தேகத்வய சிதாபாச ரூபக, சிதாபாச வடிவமானது விக்ஷேப ஈரிதக, விக்ஷேபம் என்று சொல்லப்படுகிறது. விக்ஷேப லட்சணம் சொல்லிட்டார். இந்த 2 சரீரத்தில் வெளிப்படக்கூடியது சிதாபாச ரூபம், அதுதான் விக்ஷேபம். துக்கத்தை எங்கே அனுபவிக்கிறோம்? இந்த உடம்பு, ஸ்தூல உடம்புல, சூக்ஷ்ம உடம்புல.
இந்த ஸ்தூல உடம்பு விட்டு சூக்ஷ்ம உடம்பு போயாச்சுன்னா இந்த ஸ்தூல உடம்புலேயும் அனுபவிக்க மாட்டோம். அதை எரிச்சிருவோம். அப்போயெல்லாம் எரிச்சா நம்மளுக்கு வலிக்காது, அதுக்கு முன்னாடி எரிச்சா வலிக்கும். ஏன்னா சிதாபாசன் உடம்புல இருக்கிறதுனால. அடுத்த வரி, கர்த்திருத்வாத்திய அகில சோகக. இந்த சோகம் என்ன சொல்கிறாரு? கர்த்திருத்வாதி அகில சோகக. அதை பிரித்தோம்னா கர்த்திருவம் முதலியன்ட்டார். அப்போ போக்திருத்துவத்தை சேர்த்துக்கிறேன். நாங்கள் கர்த்திருவத்தில் எல்லாம் செய்கிறேன், பேசுகிறேன், அழுகிறேன், உட்காரேன், நிற்கிறேன், சாப்பிட்றேன், எல்லாம் அங்கே தான். பிறகு அதை அனுபவிக்கிறேன், எல்லாமே அதில் அடங்கிறது. கர்த்திருவ ஆதினா முதலிய அகில சோகக எல்லா துயரமும் ஆகிய சம்சார ஆக்கியக. இந்த துயரத்துக்கு பேர் என்ன? சம்சாரம் என்ற பெயரை உடைய, ஆக்கியன்னா பெயரை உடைய, பந்தகக பந்தம் அஸ்ய யாருக்கு? இவனுக்குத்தான், சிதாபாசனுக்குத்தான். இந்த பந்தம் யாருக்கு இருக்கு? சிதாபாசனுக்கு. இங்கே விக்ஷேபம் 2 சரீரங்களும் கூடிய சிதாபாச ரூபமே விக்ஷேபம்ட்டார். அதில்தான் இந்த கர்த்திருவம் முதலியெல்லாம் இருக்குது. துக்கமாகிய சம்சாரம், அதுதான் பந்தம். அந்த பந்தம் யாருக்கு இருக்குது? சிதாபாசனுக்குத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த ஸ்லோகத்தில் சில சந்தேகம் வருது, அதுக்கு பதிலையும் சொல்ல போகிறார். 38 படிக்கலாம். அஞ்ஞானம் ஆவ்ரிதி செய்தே விக்ஷேபாத் ப்ராக் பிரசித்யதக யத் யப்யதாப்யவஸ்தேதே விக்ஷேபஸ்யைவ நாத்மனக. அஞ்ஞானமாவ்ரிதி செய்தே விக்ஷேபாத் ப்ராக் பிரசித்யதக யத் யப்யதாப்யவஸ்தேதே விக்ஷேபஸ்யைவ நாத்மனக. 34வது ஸ்லோகத்திலேயே 7 அவஸ்தைகளும் விக்ஷேபத்தை சேர்ந்த சிதாபாசனை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டார். ஆனால் சென்ற ஸ்லோகத்தில் விக்ஷேபம்தான் சிதாபாசன் சொல்கிறார். சந்தேகம் வருமா? 7 அவஸ்தையும் சிதாபாசன் சொல்லிவிட்டு முதல் 2 அவஸ்தையை சிதாபாசனில் சொல்லாமல் 3வது விக்ஷேபத்தை என்ன சொல்கிறாரு? சிதாபாசன். இங்கேருந்து சிதாபாசன் ஆரம்பிக்கிறார். இந்த கருத்துப்படி பார்த்தீங்கன்னா சிதாபாசன்கிறவன் 3வது அவஸ்தைக்கு தான் வர்றான், இங்கே தான் தோன்றுகின்றான். அதற்கு பிறகு 4 அவஸ்தைகள் இருக்கிறதுல வேணால் சிதாபாசன விக்ஷேபத்தில் இருந்தால் பிறகு சோகன் பரோட்சக்கான வருது, அபரோக்ஷ சொல்லலாம். அப்போ அதில் தவறு இல்லை, ஏற்றுக்கிறலாம். ஆனால் விக்ஷேபத்துக்கு முன் உள்ள மற்ற 2 அவஸ்தை சிதாபாசன் இருக்குதுன்னு எப்படி சொல்கிறீங்க? சொல்ல முடியாதுல்ல. சிதாபாசனை சார்ந்து இருக்க முடியாது. கேள்வி புரியுதா? இங்கே 7 அவஸ்தை சிதாபாசன் ஏற்கனவே சொன்னார். இந்த 7 எங்கே ஏற்படுது? நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரமாகிய அந்த சூக்ஷ்ம சரீரம் அதில் இருக்கக்கூடிய சிதாபாசனில் வருது, ஆத்மாவுக்கு கிடையாது அப்படின்னு ஒரு அறிமுகப்படுத்தினார் 7 அவஸ்தையை சொல்லும்போது. அஞ்ஞானத்தினுடைய தன்மை, ஆவரணத்தின் தன்மையை சொல்லிவிட்டு விக்ஷேபத்தை சொல்லும்போது சிதாபாசன் தான் விக்ஷேபம். அங்கே தான் அவனுக்கு இந்த கர்த்திருவமெல்லாம் அங்கே தான் வருது. அப்போ சிதாபாசனே விக்ஷேபமாக இருக்கிறான்னு சொல்கிறார். அப்போ சிதாபாசன் தோன்றுவதற்கு முன்பு சித்து இருக்குது, கூடஸ்தன் இருக்கான், ஆத்மா இருக்குது, அது எப்பயுமே இருக்கிறது. அதனால் நீங்கள் இந்த 3வது அவஸ்தை தான் சிதாபாசனுக்கு வருதுன்னா அஞ்ஞானமும் அறியாமையும் ஆத்மாவுக்கு போட்டுடலாம். ஏன்னா அது முன்னாடி இருக்குல்ல, சிதாபாசன் அது வரைக்கும் இல்லை, வரலை. சிதாபாசன் இப்போத்தான் வருது. அப்போ இந்த 2 அவஸ்தையை ஆத்மாவுக்கு சொல்லலாமா அப்படின்னு ஒன்று கேள்வி. அப்போ இல்லைன்னு சொன்னால் 7 அவஸ்தையும் சிதாபாசனை சார்ந்து சொன்னீங்க, அந்த கருத்தை நீக்கிருங்க, அதை எடுத்துருங்க. ஒன்று அதை எடுக்கணும், இல்லாட்டி இதை இப்படி சொல்லணும். இந்த 2 இப்படி சந்தேகம் ஒன்று வருது. இவரை எழுப்புவார் எப்படியெல்லாம் சந்தேகப்படலாம்னு சொல்லி. ஏன்னா இந்த கருத்து மீண்டும் மீண்டும் உள்ளே போய் பதியணுங்கிறதுக்காக சில கேள்விகள்லாம் எழுப்பி அவராக சொல்கிறார். ஏன்னா இதில் ஒரு பெரிய விசாரம் இருக்குது. இப்போ நம்மகிட்ட ஞான மோட்சத்தை அடைகிறது ஆத்மாவா அனாத்மாவா? புரியுதுங்களா? இதில் பெரிய விசாரமெல்லாம் இருக்குது. ஆத்மா அடைய வேண்டிய அவசியமே இல்லை, அனாத்மா ஜடம். இந்த 2 கட்டான இருக்குவாருங்க சிதாபாசன், அதுதான் அடையுது.
போலியான ஒரு உணர்வு தத்துவத்தோடு இருக்குது. அதனால் இந்த 7மே எங்கே இருக்குது? அங்கே சிதாபாசனில் இருக்குது. நீங்கள் அஞ்ஞானம் அறியாமல் முதல்ல சொல்லிவிட்டு விக்ஷேபங்கிறதே துக்கங்கிறதே சிதாபாசன் 3வது அவஸ்தையில் வருதுன்னு சொன்னால் முதல் 2 அப்போ எந்த அவஸ்தையில் இருக்குது? அப்போ அது ஆத்மா அனாத்மாவில் அதுக்கு ஒரு காரணமும் சொல்லுவான். ஏன் ஆத்மா அனாத்மாவில் போடலாம்ங்கிறதுக்கு, ஆத்மாவில் போடலாம்னு சொல்லி. ஒன்று 7 அவஸ்தைகளுக்கும் சிதாபாசன் ஆதாரம் என்பதை நீக்க வேண்டும், அல்லதுன்னா 3வது அவஸ்தையிலும் சிதாபாசன் சேர்றாங்கிறத சொல்லணும். இப்படி சொல்லணும். சிதாபாசன் தோன்றுகின்றான்னு சொன்னார் பார்த்தியா, முதல் அவஸ்தையிலே சிதாபாசன் இருக்கான்னு நீங்கள் சொல்லிடணும். 3வது அவஸ்தையிலே சிதாபாசன் வர்றான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு விரிவாக விளக்கத்தை அடுத்த சொல்ல போகிற. இங்கே என்ன சொல்கிறாரு? சுருக்கமாக சொல்கிறார். இங்கே கேள்வி பிறகு பதிலாக என்ன சொல்கிறாருன்னா சுருக்கமாக சொல்லிவிட்டு விளக்கம் சொல்லுவார். அது 2 சிதாபாசனத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு அது எப்படி சிதாபாசனை சேர்ந்ததுன்னு அடுத்த சொல்கிறத விளக்கம் சொல்லுவார். இங்கே கேள்வியும் சுருக்கமான பதில் மட்டும் வருது. ஆத்மாவுக்கு அஞ்ஞானமும் ஆவரணமும் உறுதியாக கிடையாது. என்றைக்குமே ஆத்மா அறியாமையில் இருந்ததும் இல்லை, அங்கே ஆரோபமும் இல்லை. சிதாபாசனுக்குத்தான்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா இதில் கேள்வி பூர்வபக்ஷம், அதுக்கு சுருக்கமான பதில், விளக்கமான பதில் அடுத்த ஸ்லோகம். அஞ்ஞானம் ஆவருத்தி ச ஏதே, முதல் வரியில் முதல் வாக்கியம். அறியாமை, அஞ்ஞானம்னா அறியாமை, ஆவருத்தினா ஆவரணம், ச ஏதேனா என்ற 2ம். பிறகு விக்ஷேபாத் பிராக், அடுத்த வாக்கியம். விக்ஷேபத்திற்கு முன்னால் பிரசித் யதக, ஏற்கனவே இருப்பதனால். அதாவது அறியாமை என்ற ஒரு தத்துவமும் ஆவரணம் என்ற ஒரு தத்துவமும் இந்த 3வது அவஸ்தையாய விக்ஷேபத்திற்கு முன்னாலேயே அது இருக்குது, ஏற்கனவே அது இருக்கிறதுனால சொல்கிறான். அதாவது விக்ஷேபம்தான் சிதாபாசன் நீங்கள் சொல்லிட்டீங்க, அதனால் விக்ஷேபே சிதாபாசன் சொன்னதுனால என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி அது இருக்குது. ஏன்னா இவர் சிதாபாசனை தனியாக சொல்லி விக்ஷேபத்தை விளக்குனா பரவாயில்ல, விக்ஷேபமே சிதாபாசன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். ஏன்னா சிதாபாசன் கர்த்தృత్వం வர்றதுனால சொன்னார் இவர். அதனால் இவனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. புரியுதா? ஒருத்தர் என்ன உங்களுக்கு பிரச்சனை, என்னால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் எதனால் பிரச்சனை, என்னால் பிரச்சனை ஒன்றாலே இல்லை, நீயே தான் பிரச்சனைன்னு சொல்கிற மாதிரி. ஒருத்தர் கேட்குறாரு, என்னால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் என்ன பண்ணதுனால உங்களுக்கு, நீ பண்ணதுனால ஒன்றாலே இல்லை, நீயே தான் பிரச்சனைன்னு சொல்கிற மாதிரி விக்ஷேபமே தான் சிதாபாசன் சொல்லிவிட்டார். புரியுதுங்களா? ஏன்னா சிதாபாசனில் தான் நான் செய்கின்றேன், நான் அனுபவிக்கின்றேன்னு கர்த்தృత్వం வருது. அதனால் என்ன பண்ணிட்டார் இவர், விக்ஷேபம் என்பது சம்சாரம், துக்கம் என்பதே சிதாபாசன் அப்படிங்கிறது எடுத்து ஆரம்பித்ததுனால இவனுக்கு சந்தேகம் வருது. சிதாபாசனே சம்சாரம், அதுதான் விக்ஷேபம், அதுதான் 3வது அவஸ்தை சொன்னதுனால இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதனால் இதுக்கு பதிலை மட்டும் சொல்லிவிட்டு விளக்கத்தை அடுத்த சொல்கிறத்துல சொல்கிறார். அது என்ன சொல்கிறார்? யத்யபி, அப்படி இருந்த போதிலும், 3வது அவஸ்தையில் சிதாபாசன் வந்த போதிலும், அதாவது விக்ஷேபம் வந்த போதிலும், விக்ஷேபமே சிதாபாசனாக இருந்த போதிலும், அத பிறகு அவஸ்தே தே அபி, அந்த 2 அவஸ்தைகளும், அதாவது அஞ்ஞானம் ஆவிருதி என்ற 2 அவஸ்தைகளும் கூட விக்ஷேபஸ்ய ஏவன ஆத்மனக, அது விக்ஷேபத்திற்குத்தான், சிதாபாசனுக்குத்தான், ஆத்மாவுக்கு அல்லன்ட்டார். அவன் அந்த ஆத்மாவுக்கு வச்சுக்கலாம்ங்கிற எண்ணத்தில் கேட்குறான். அது கிடையாதுப்பா, அது முன்னாடியே இருந்தாலும் கூட அதுவும் சிதாபாசனுக்குத்தான் அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது 3வது அவஸ்தையான விக்ஷேபம்தான் சிதாபாசன் என்றால் அதற்கு முந்தைய 2 அவஸ்தைகள் சிதாபாசன் வல்ல. அதனால் என்ன பண்ணுறார், ஆத்மாவுக்கு போடலான்னு நினைக்கிறான். இவர் இல்லை, அதுவும் சிதாபாசனுக்குத்தான், சிதாபாசன் வல்லைனாலும் கூட சிதாபாசனுக்குத்தேன்னு சொல்கிறார். எப்படி அது சிதாபாசன் வல்லைனாலும் சிதாபாசனுக்கு இருக்கும்? அடுத்து அழகாக விளக்க போகிறார். வராட்டாலும் அது இருக்குப்பா, எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறார். ஆவரணம் ஆவிருத்தியும் சிதாபாசனுக்குத்தான், ஆத்மாவுக்கு அல்ல. 38 அர்த்தம் பார்த்துட்டு படிக்கலாம். அஜ்ஞானம், முதல் வரி முதல் வார்த்தை. அஜ்ஞானம், அஜ்ஞானம் அறியாமை, ஆவிருத்தி ஆவரணம், ச ஏதே இவை 2ம். அதை பிரித்தோம்னா அஞ்ஞானம் ஆவிருத்தி ச ஏதேன்னு பிரிக்கணும். அறியாமை ஆவரணம் இவை 2ம் விக்ஷேபாத், விக்ஷேபத்திற்கு.
விக்ஷேபத்திற்குங்கிறதையும், விக்ஷேபம்னா சிதாபாசனுங்கிறதையும் எடுத்துக்கிறீங்க. விக்ஷேபம் சிதாபாசம் சொல்லிட்டார். சிதாபாசத்திற்கு அல்லது விக்ஷேபத்திற்கு பிராக் முன்னால், பிரசித் யதக ஏற்கனவே இருப்பவைகளாக, யத்யபி இருந்த போதிலும், பிரசித் யதக இருந்த போதிலும், ரெண்டாவது வரியில் யத்யபி அத, அதை பிரித்தோம்னா யத்யபி அத அவஸ்தே தே அபி, பிரிக்கிறது இப்படி பிரிக்கணும். யத்யபின்னா இருந்த போதிலும், ஏற்கனவே இருப்பவைகளாக இருந்த போதிலும், அதை பிறகும் கூட, அவஸ்தே தே அபி, அவஸ்தே தே அபிங்கிறது அதுக்கு முன்னாடி இருக்குது, அதை சேர்த்துக்கிறேன் இங்கே. அவஸ்தே தே அப்படின்னா அவஸ்தையான அவையும் கூட, அந்த இரண்டு அவஸ்தையான அவையும் கூட விக்ஷேபஸ்ய ஏவ விக்ஷேபத்திற்குத்தான், சிதாபாசனுக்குத்தான், ந ஆத்மனக ஆத்மாவுக்கு அல்ல. விக்ஷேபத்திற்கு முன்னால் அஞ்ஞானம் இருக்குது, ஆவரணம் இருக்குது. இவர் மூணாவது அவஸ்தை விக்ஷேபம்தான் சிதாபாசன்ட்டார். ஆனால் ஏற்கனவே 7 சிதாபாசனுக்கு சொல்லிட்டார். அப்போ அந்த ஆவரணமும் அஜ்ஞானமும் ஆவரணமும் சிதாபாசனுக்கு அல்லன்னு நீ கேட்டேன்னு சொன்னால், ஆத்மாவுக்குன்னு சொன்னேன்னு சொன்னால் ஆத்மாவுக்கு இல்லை, அது சிதாபாசனுக்குத்தான் சொல்கிறார். எப்படி சிதாபாசனுங்கிறத அடுத்த சொல்லத்தில் விளக்க போகிறார். 39 படிக்கலாம். விக்ஷேபோத்பத்தித பூர்வம் அபிவிக்ஷேப சம்ஸ்கிருதிஹி அஸ்த்யேவ ததவஸ்தாத்வம் அவிருத்ததம் ததஸ்தயோஹோ விக்ஷேபோத்பத்திதः பூர்வம் அபிவிக்ஷேப சம்ஸ்கிருதிஹி அஸ்த்யேவ ததவஸ்தாத்வம் அவிருத்தம் ததஸ்தயோஹோ. 7 அவஸ்தைகள் அறிமுகப்படுத்தி பார்த்துக்கிட்டே வர்றோம். 10வது மனிதன்லேருந்து இந்த 7 அவஸ்தை மனப்பாடமாக இருந்துக்கிறணும். அஞ்ஞானம், ஆவரணம், விக்ஷேபம், பரோட்சஞானம், அபரோக்ஷஞானம், சோக நிவர்த்தி, திருப்தி, பிராப்தி. முதல்ல 3 அவஸ்தை பந்த அவஸ்தைன்ட்டார். 2வது 4 அவஸ்தை மோட்ச அவஸ்தைன்னு இருக்கார். இங்கே விக்ஷேபத்திற்கு முன் உள்ள அஞ்ஞானம், ஆவரணம் இரண்டும் அதுக்கு இன்னொரு பேர் கொடுக்குறார், பீஜ அவஸ்தைங்கிறார். என்ன அவஸ்தை? முதல்ல 3 பந்த அவஸ்தைனார். துக்கத்துக்கு காரணம் 3 அவஸ்தை, பிறகு மோட்சத்துக்கு காரணம் மிச்ச 4 அவஸ்தை. இங்கே என்ன பண்ணிட்டார், அதை திருப்பி 2ஆக பிரிக்கிறார். அங்கே பந்தம் மோட்சம் பிரித்து 3 4ன்னு பிரித்தார். இப்போ 7 முதல் 2ம் பீஜ அவஸ்தை, வெளித்தோற்றத்திற்கு வராத அவஸ்தை. அதுக்கு பேர் அவ்வியக்த அவஸ்தைன்னு பேர். தோற்றத்துக்கு வந்ததுக்கு பேர் வியக்த அவஸ்தை. வியக்தம்னு தோற்றத்துக்கு வந்தது, தோற்றத்துக்கு வராத அவஸ்தை எது? அஞ்ஞானமும் ஆவரணமும் வெளித்தோற்றத்திற்கு வரவில்லை, வெளியே வராத தோற்றம். மிச்ச 5 அவஸ்தைகள் இருக்கு பாருங்க, அந்த பீஜ அவஸ்தை பின்னாடி வருது. இது வெளிப்பட்ட அவஸ்தைகள், வெளித்தோற்றத்திற்கு வந்த அவஸ்தைகள், வியக்த அவஸ்தைகள். அஞ்ஞானம் ஆவரணத்தினால துக்கம் வர்றதில்லை, துக்கம் வெளிப்படுவதில்லை. அது பிறகு துக்கம் 3வதுலேருந்து துக்கம் வெளிப்படுது, துக்கம் வெளிப்படுது, பிறகு ஞானம் வருது, பிறகு துக்கம் போகுது, பிறகு திருப்தியெல்லாம் அடைகிறோம். இதெல்லாம் வெளியே தெரியும். அந்த முதல்ல 2 வெளித்தோற்றத்திற்கு வராதது. அஞ்ஞானம் ஆவரணம் என்ற 2 அவஸ்தையிலும் ஒடுங்கிய நிலையில் உள்ள சிதாபாசனை சார்ந்ததுன்ட்டார். சிதாபாசம் அங்கே இருக்குது, வெளியே வராமல் இருக்குது, அதுக்குள்ளே அது ஒடுங்கி போய் இருக்குது, அது சொல்லப்படுறார். இந்த மிச்ச 5 அவஸ்தைகளும் வெளிப்பட்ட வியக்தமான சிதாபாசன். சிதாபாசன் அவ்வியக்தம், வியக்தம். ஆழ்ந்த உறக்கத்தில் சூக்ஷ்ம சரீரம் இருக்கா இல்லையான்னு கேட்டால் இருக்குது, வெளிப்படாமல் இருக்குது. தூங்கும்போது மனசு வெளிப்படுதா? இல்லை, கனவுல வெளிப்படும். ஆழ்ந்த உறக்கத்தில் மனசு வெளிப்படாது. அதில் இருக்கிற எண்ணங்கள் ஏதாவது வருமா? ஆழ்ந்த உறக்கத்தில் நம்ம திட்டினா நம்மளுக்கு உரைக்குமா? ஒன்றும் கேட்காது. குரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஒருத்தர் கேட்டார், கூப்பிட்டா கூட எழுந்துடுற, உன் கரெக்டாக சத்தத்தில் நீ எப்படா தூங்குற, ஒன்றும் எழுப்பாதா? அது அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா? அவன் விடுற குரட்டையாக அவனுக்கு கேட்கல, பார்த்தீங்களா? பெரிய ஆச்சரியம்தான் அது. அடுத்தவனுக்கு முடியலை, அவ்வளோ பெரிய சவுண்டு, ஒரு பக்கத்தில் ஒரு ஆள் தூங்க முடியாது.
ஆனால் அந்த கோட்ரஸை அவனை எழுப்ப மாட்டேங்குது. ஏன்னா எல்லாம் ஒடுங்கி போச்சு மனசங்க, திட்டினாலும் கேட்காதாங்க. ஏன்னா சூக்ஷ்ம சரீரம் ஒடுங்கி வச்சு. நல்லா தூஞ்சிக்கிட்டோம், எவ்வளோ கோபம் இருந்தாலும் திட்டிட்டு வந்துடணும். விழிச்சம்போது திட்டக்கூடாது. ஏன்னா திட்டோம்னா அவனுக்கு தெரியாதில்ல, துக்கம் வராதில்ல. அது மாதிரி என்ன சொல்கிறாரு, இந்த சூக்ஷ்ம சரீரம் மனம் என்பது, சிதாபாசனோடு சேர்ந்த சூக்ஷ்ம சரீரம் என்பது ஒடுங்கிய நிலையில் இருக்கிறது. அப்பொழுது ஆவரணமும் அஞ்ஞானமும் இருக்கிறது. அப்பொழுதும் அந்த சிதாபாசனிடம்தான் இருக்கிறது. ஆனால் வெளியே தெரியவில்லை, அது வெளிப்படவில்லை அப்படிங்கிறார். இந்த ஜாக்கிரத அவஸ்தையில் விழிச்சுக்கிட்டு இருக்கும்போது நன்கு வெளிப்படுறத பார்க்குறோம். ஆனால் ஆழ்ந்த உறக்கத்தில் வெளிப்படுறத பார்க்குற இல்லை. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரத்திற்குள் ஒடுங்கி விடுகிறது. காரண சரீரம் கூட ஈஸ்வரன் வர சொல்லுவோம் நம்ம. இன்னொன்று என்னென்னா, அந்த சூக்ஷ்ம சரீரம் ஒடுங்குவதால் அதில் பிரதிபிம்பிக்கின்ற பிரதிபிம்பமும் ஒடுங்கி இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய அஞ்ஞானமும் ஒடுங்கி இருக்கிறது, ஆவரணமும் ஒடுங்கி இருக்கின்றது. அந்த கரணம் அகங்காரம் காரண சரீரத்தில் ஒடுங்கி இருக்கும் பொழுது சிதாபாசனும் ஒடுங்கி இருக்கிறது. விழிச்சுக்கிற போது வெளியே வந்துடுது. இந்த சிதாபாசன் சூக்ஷ்ம சரீரம் ஒடுங்குதுங்கிறத பூர்வபக்ஷி ஏற்றுக்கிடுவான். ஏன்னா உறக்கத்தில் ஒடுங்கித்தானே இருக்கு, அது அனுபவமாக நம்ம பார்க்குறோம், அதை மறுக்கவும் முடியாது. அது அதனால் அப்போ ஒடுங்கி இருக்கும்போது சிதாபாசன் ஒடுங்கித்தான் இருக்குது, அதன் ஏற்றுக்கிறத வேணும் அப்படிங்கிறார். அப்படி ஒடுங்கி இருக்கக்கூடிய சிதாபாசனை சார்ந்து அஞ்ஞானம் இருக்குது, ஆவரணம் இருக்குது. இவன் என்ன சொன்ன, அஞ்ஞான ஆவரணம் சிதாபாசன் 3வது அவஸ்தைக்கு பிறகு வருது, அதில் இல்லை, ஆத்மாவில் போட்டுக்கலாம்னா இல்லை, அங்கேயும் சிதாபாசன் இருக்குது, ஒடுங்கிய நிலையில் இருக்கிறது. அங்கே வெளிப்பட்ட சிதாபாசன் வரவில்லை. பீஜ ரூபமான சிதாபாசனை சார்ந்தது அந்த 2 அவஸ்தை. வெளிப்பட்ட சிதாபாசனை சார்ந்தது மீதி உள்ள 5 அவஸ்தை. இன்னொரு தத்துவம் இருக்குது, எதுவுமே இல்லாமல் இருந்து திடீர்னு வராது. திடீர்னுங்கள புதுசாக ஒன்று தோணுமா? உணவே தோணும், இருக்கிறது தான் வரும். நாம் இங்கே விழிப்பு நிலையில் ஒரு தத்துவத்தை நம்ம இங்கே புரிஞ்சுக்கிட்டோம், வீட்டுக்கு போனோன்னா தூங்கிடுறோம். திடீர்னு இந்த ஞானம் அங்கே வந்துடுமா? விழித்த உடனே இங்கே கேட்டு திருப்பி ஒடுங்கி இருக்கு, திருப்பி விழித்த உடனே வருது, நேற்று கிளாஸில் இதெல்லாம் கேட்டோம் அப்படின்னு வருது. வெளியே போனே மறந்துடுறேன் சாமி, பிறகு தூங்கி முழித்த பிறகு எப்படி எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும்? அதுங்க தத்துவமெல்லாம் எப்படி ஞாபகத்தில் இருக்காங்க? எல்லாமே காரண சரீரத்தில் ஒடுங்கிட்டே இருக்குது. சோகமும் அப்படித்தான், எல்லாம் ஒடுங்கி இருக்குது, உள்ள அனைத்து சோகம் ஒடுங்கி இருக்குது. இந்த பிராரப்த கர்மத்தில் இந்த ஜென்மத்தில் எவ்வளோ அனுபவிக்கணும்னு இருக்குமோ அத்தனை உள்ள ஒடுங்கி இருக்குது. இந்த கர்மம் முடிகிறது வரைக்கும் எப்பப்போ வெளிப்படுமோ அப்போ வெளிப்படும். உள்ளே இருக்கிறதே வெளியே வரும், இல்லாத வெளியே வரவே வராது. ஏன்னா எல்லாம் ஒடுங்கி ஒடுங்கி வெளியே வருது. நம்மளுக்கு தினந்தோறும் ஒடுங்கி வருது. அடுத்த பிறவிக்கு போகும்போது ஒரு பெரிய தூக்கம், அது இதை விட கொஞ்சம் பெரிய தூக்கம், அவ்வளோதான். பிரளயத்தில் அதை விட பெரிய தூக்கம். எல்லாம் இருப்பது தான் வெளிப்படுமே ஒழிய இல்லாதது வெளிப்படாது. அது மாதிரி சிதாபாசன் இல்லாமல் இருந்து வெளிப்படாது, ஒடுங்கிய நிலையிலிருந்து வெளிப்படுகின்றது. அதாவது விக்ஷேபத்துக்கு சோகங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் பயன்படுத்தியிருந்தாருன்னு இந்த பிரச்சனையே இல்லை. இவர் சிதாபாசனை அறிமுகப்படுத்தினதுனால இந்த சந்தேகமெல்லாம் இதெல்லாம் அதுக்கு. ஏன்னா இதெல்லாம் இப்படி சொன்னாத்தான் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் அது பீஜ ரூபத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறார். முதல் வரியில் முதல் பகுதியில் சொல்கிறாரு, விக்ஷேப உற்பத்திதக பூர்வம் அபி, சிதாபாசனின் உற்பத்திக்கு முன்பும் கூட, 3வது அவஸ்தையில் சிதாபாசன் வர்றான், அதுக்கு முன்பும் கூட விக்ஷேப சம்ஸ்கிருதிகி 2வது வரி அஸ்தி ஏவ, சிதாபாசன் சம்ஸ்கார ரூபமாக இருக்கிறான். சம்ஸ்காரம்னா தெரியுமில்ல, பதிவு, எல்லாம் உள்ள பதிவு ரூபமாக என்ன பண்ணுறான், அவன் இருக்கான். வெளிச்ச உடனே வெளிப்படுகின்றான். வெளித்தோற்றத்திற்கு வராத நிலைக்கு பேர் சம்ஸ்கிருதின்னு பேர். சிதாபாசன் தோன்றுவதற்கு முன் வெளித்தோற்றத்திற்கு வராத நிலையில், அதாவது அவ்யக்த நிலையில் இருக்கிறான். சில நேரம் சொல்லுவான், ஒருத்தன் ரொம்ப கோபக்காரனாக இருப்பார், உள்ளே இருக்கும் கோபம் வெளியே வராது, அவன்கிட்ட பேசாத, அவன் இருக்க சம்ஸ்காரம் எப்போ வெளிப்படும் தெரியாது, அப்புறம் நீ தாங்க மாட்டேன் சொல்கிறோமா இல்லையா? ஏன்னா உள்ளே இருக்குன்னு சொல்லுவான், வெளிப்பட்டால் நீ அது மாதிரி வெளிப்படாமல் இந்த சிதாபாசன் சம்ஸ்கார ரூபமாக அந்த 3 அவஸ்தைக்கு முன்பு உள்ள நிலையில் அது இருக்கின்றது.
இந்த சம்ஸ்காரம் வந்து நம்மளுக்கு எப்போ ஒன்றாலும் உள்ளே இருக்குது, திடீர்னு வந்துடும். நம்ம சுபாவம் போகாது. பார்த்துருக்கீங்கல்ல, சாதாரணமாக இருப்பான், அப்போ அவன் எப்படி எப்போ மாறிவானே தெரியாது, சொல்லுவோமா இல்லையா? இந்த சினிமாவில் ரெட்டை வேட படமெல்லாம் பாருங்கள், ஒருத்தன் வந்து அவனை மாதிரி 2 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க. அவரை மாதிரி இவர் பண்ண உடனே இவருடைய சம்ஸ்காரம் எப்படியா வெளிப்பட்டு கண்டுபிடிச்சிடுவாங்க, இவன் அவன் இல்லை அப்படின்னு சொல்லி. இந்த மாட்டுக்கார மேனில் எம்ஜிஆர் கூட பார்த்திங்கன்னா வக்கீலாக போயிட்டு ஒரு மாட்டு கூடத்துக்கு போயிடுவார் அவர். ஏன்னா அந்த சம்ஸ்காரம் உள்ள வெளியே வந்து அது உள்ளேருந்து எப்படியா வெளிப்பட்டு போகும். அது மாதிரி இது சம்ஸ்கார ரூபமாக இந்த அஞ்ஞானம் அறியாமையுடன் கூடிய சிதாபாசன் வெளித்தோற்றத்திற்கு வராமல் முன்பு இருக்கின்றது, பிறகு வெளித்தோற்றத்திற்கு வருகின்றது. ஆகவே அந்த 2 அவஸ்தையும் ஆத்மாவுக்கு அல்ல, இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் உள்ள சிதாபாசனுக்கு தான் அப்படின்னு சொல்கிறார் அவர். அதாவது இன்னொரு சம்ஸ்காரத்துக்கு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்கல்ல, இந்த பழக்கம் நம்மளுக்கு வந்து உள்ளே இருக்கிறதே வெளியே வருங்கிறதுக்கு இந்த ராணியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு போட்டி வைப்பாங்க தெரியுங்களா? 7 பேர் ஒருத்தனை கண்டுபிடிக்க சொல்லுவாங்களாம். எல்லாத்துக்கும் எல்லாருமே நல்லா ராணி மாதிரி இருக்கிறாங்க, அழகாக ட்ரெஸ் பண்ணி ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணி இதில் யார் ராணின்னு கண்டுபிடிக்கணும். ஒரு எண்ணெயை கொடுத்து அப்படி கொண்டு வர சொல்லுவாராம், நல்லா நிறையா. 7 பேர் சிந்திரும், கொஞ்சம் அசந்தா எல்லாருமே சிந்திருமா. இந்த 6 பேர் எடுத்து தலையில் தைச்சிக்கிடுவாங்க அந்த சிந்தின எண்ணெயை. அந்த ஒரு அந்த புறமாக மட்டும் தலையில் தேய்க்காதான், நீ இதே ராணின்னு சொல்லிடுவார். ஏன்னா அந்த சம்ஸ்காரம் அது. ராணி அப்படி தேய்க்கிற மனசு வருமா? வராது. அந்த சம்ஸ்காரம் உள்ளே இருந்தால் வெளிப்பட்டுரும். அது மாதிரி இந்த சிதாபாசன் என்பது, இந்த சூக்ஷ்ம சரீரம் என்பது ஒடுங்கிய நிலையில் நம்மளுக்கு இருக்கும் பொழுது அங்கேயும் அஞ்ஞானம் ஆவரணம் இருக்கிறது. அதில்தான் அது வெளிப்படுகிறதே ஒழிய அதை வந்து ஆத்மாவில் நீ இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த 7 அவஸ்தை இருக்குது. மாண்டூக்கிய உபநிஷத்தில் ஒரு விவாதம் இருக்குது, சத்காரியவாதம் அசத்காரியவாதம்னு சொல்லி. அதாவது இருப்பது வந்ததா இல்லாதது வந்ததா? இருப்பது வந்ததுன்னு விசாரம் பண்ணுறது சத்காரியவாதம், இல்லாதது வந்ததுன்னு அசத்காரியவாதம். இருப்பது ஏன் வர வேண்டும்னு கேட்பான். இருப்பது வந்ததுன்னு சொன்ன உடனே விவாதம் எப்படி கேள்வி, இருக்குது எதுக்குப்பா வரணும், அதை இருக்குல்ல அப்படிமா. இன்னொருத்த இல்லாததுலேருந்து எப்படிப்பா வர முடியும், புதுசு அதுவாக வந்துடுமா? இப்படி ஒரு பெரிய விசாரம். இருப்பது வந்ததா இல்லாதது வந்ததான்லாம் இருக்குது. அப்படி இருக்கிறது தான் வெளியே வர முடியும் சம்ஸ்காரம், இல்லாதது வர முடியாது. ஏற்கனவே இந்த ஐன்ஸ்டீன் உதாரணம்னு சொல்லியிருக்கேன் தெரியுமில்ல. கடவுள் வந்து இதெல்லாம் படைச்சாருன்னு சொல்லும் பொழுது ஒருத்தர் நம்ப மாட்டார். ஐன்ஸ்டீன் சொல்வார், எல்லாத்தையும் படைச்சவர் ஒருத்தர், கடவுள் நம்பிக்கை உள்ளவர். அப்போ இந்த கடவுள் நம்பிக்கை உள்ள ஒருத்தர் வந்து, நீங்கள் இவ்வளோ பெரிய விஞ்ஞானி, கடவுள் இருக்கா நீங்களும் நம்புகிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பார் ஃப்ரெண்டு. அவர் இல்லைப்பா அதெல்லாம் அது இல்லாமல் ஒருத்தர் வர முடியாது, புதுசாக திடீர்னுலாம் ஒன்று வர முடியாதும்பார். அவரை விட்டு போயிடுவார். பாரு, ஒரு பெரிய ஒரு புது மிஷின் ஒன்று வாங்கி அங்கே ஒரு ஆராய்ச்சிக்கு வச்சுருப்பார். இது எப்போ வந்துச்சு, எப்படி எப்போ அதுவாக வந்துச்சு பாம்பார். என்ன சொல்லுவார், அதுவாக வந்துச்சும்பார். சொன்ன உடனே அதுவாக எப்படி வரும், இதுவே அதுவாக வராதுன்னு சொல்கிறேன், இந்த பிரபஞ்சம் பூரா அதுவாக எப்படிப்பா வரும்? அது எங்கேயோ ஒருத்தர் இருந்து வெளியே படணும், இருக்கிறதே வர முடியும். அது மாதிரி இருப்பது தான் வர முடியுமே உடைய சம்ஸ்கார ரூபத்தில் இருப்பது தான் சிதாபாசனாக வெளிப்பட முடியும். 3வது அவஸ்தைக்கு முன்பும் சிதாபாசன் இருந்தது, அதில் அஞ்ஞானம் இருந்தது, ஆவரணம் இருந்தது, ஆனால் வெளிப்படாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி அது ஆத்மாவுக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த வெளித்தோற்றத்திற்கு வராத சிதாபாசனிடம் அஞ்ஞானமும் ஆவிருத்தியும் இருக்கிறது. இதுக்கு பேர் பீஜ அவஸ்தை, சம்ஸ்கிருதின்னு பேர். பீஜ அவஸ்தையில் இருப்பது தான். அடுத்த 2வது வரியில் சொல்கிறாரு, தத்து அவஸ்தாத்வம் அவிருத்தம் தத் ஸ்தயோகோ ததக ஸ்தயோகோ. ஆகவே அந்த 2க்கும், அஞ்ஞானம் ஆவிருத்தி ஆகிய 2க்கும் தத் அவஸ்தாத்வம் சிதாபாசனிடத்தில் இருத்தல் என்பது ஆவருத்தம், விரோதம் இல்லை. ஆகவே இதில் சிதாபாசன்ட்டு அது இல்லைன்னு நீ சொல்ல முடியாது, அதுக்கு விரோதமாக இல்லை, சிதாபாசன்ட்டு இருக்குது, வெளித்தோற்றத்திற்கு வராததில் இருக்குது. மறுபடியும் ஒரு கேள்வி கேட்பான். கேள்வி கேட்டு நம்ம புத்தியை குடஞ்சி எடுத்துருவார் அவர். வேறு வித்யாரண்யர் போட்டு இந்த இந்த 7 அவஸ்தை பேர் ஜென்மத்திலே மறக்கக்கூடாது. அப்படி பண்ணிடுவார். பண்ணி இப்போ கொஞ்சம் விளக்கம் சொல்கிறாரு பாருங்கள். முதல்ல 2 வரியில் சொன்னார், இப்போ கொஞ்சம் விளக்கிக்கிட்டு நீ அடுத்து இன்னும் தெளிவாக விளக்கும். அந்த பரோட்ச அபரோட்ச ஞானத்தை பெருசாக விளக்கும் போது
எல்லாமே வந்துடும். அங்கே போய் பார்ப்போம். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்து முடிச்சிடலாம். விக்ஷேபோத்பத்திதக, விக்ஷேப உற்பத்திதக பிரித்தோம்னா, விக்ஷேபனா விக்ஷேபம் அல்லது சிதாபாசன், உற்பத்திதக உண்டாவதற்கு, பூர்வம் அபி முன்பும் கூட. அதாவது சிதாபாசன், விக்ஷேபம்னாலும் சிதாபாசன் ஒன்று, இங்கே சொல்லிட்டார் 2 ஒன்றுன்னு. விக்ஷேபம் அல்லது சிதாபாசன் உற்பத்திதகன்னா உண்டாவதற்கு, பூர்வம் அபி முன்பும் கூட, விக்ஷேப விக்ஷேபம் என்ற சிதாபாசன். அடுத்தது விக்ஷேபம் என்ற சிதாபாசன் சம்ஸ்கிருதிகி சம்ஸ்கார ரூபமாக. 2வது வரி அஸ்தி ஏவ, அஸ்தியேவன் இருக்குது, அஸ்தி ஏவ இருப்பது தான். அது எப்படி இருக்குது? சம்ஸ்கார ரூபத்தில் இருப்பது தான். 2வது அது பிறகு கடைசி வார்த்தை ததஸ்தயோகோன்னு இருக்குது, அதை எடுத்துக்கணும். ததக தயோகோ, ததகன்னா ஆகையால், தயோகன்னா அவைகளுக்கு, அந்த அஞ்ஞானம் ஆவிருத்தி ஆகிய அவைகளுக்கு. அந்த அஸ்தியேவைக்கு அடுத்த வார்த்தை தத்து, தத்து அவஸ்தாத், தத்து அவஸ்தாத்வம், தத்து அவஸ்தாத்வம்னு பிரிக்கணும். அதை தத்துன்னா அதனிடத்தில், அந்த சிதாபாசனிடத்தில், அவஸ்தாத்வம், அவஸ்தாத்வம்னா அவஸ்தையாக இருக்கும் தன்மை. அந்த சிதாபாசனத்தில் அந்த அஞ்ஞானமும் ஆவிருத்தியும் அவஸ்தையாக இருக்கும் தன்மை. அவிருத்தம்னா விரோதம் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? அதில் இருக்குன்னு அர்த்தம். சிதாபாசன் வெளிப்படுவதற்கு முன் சம்ஸ்கார ரூபமாக இருக்கின்றான். அதனால் சிதாபாசனிடத்தில் அஞ்ஞானமும் ஆவிருத்தியும் இருக்கும், இல்லாமல் இல்லை. இங்கே பூர்வபட்சி இந்த அடுத்த ஸ்லோகத்தில் என்ன பண்ணுறாருன்னா, 40வது ஸ்லோகத்தில் இப்படி அவனா பூர்வபட்சி ஒரு கேட்கலான்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கேள்வியை உருவாக்கி அதுக்கு இவர் பதிலாக சொல்கிறாரு. 7 அவஸ்தைக்கு இவர் என்ன பண்ணார், சிதாபாசன் தான் 7 அவஸ்தைகளுக்கும் சிதாபாசன் சொல்லிட்டார். பிறகு 2 அவஸ்தை பீஜ ரூபம்ட்டார். பிறகு மிச்சதெல்லாம் வெளிப்பட்ட ரூபம் சொல்லிட்டார். 3வது அவஸ்தையிலேருந்து வெளிப்பட்ட ரூபம் சொல்லிட்டார். பிறகு இவன் என்ன சொல்ல போகிறான்னு சொன்னால், இது எதுக்கு இந்த பிரிச்சது 2 அதில் போட்டு இதில் போட்டு எல்லாத்தையும் ஆத்மாவிலே போட்டுற வேண்டியதானே, பிரம்மத்திலே போட்டலாம்ல, ஏன்னா எல்லாத்துக்கும் ஆதாரம் பிரம்மன் தானே. அது உண்மைதான், அவரே சொல்லப்பார், எல்லாத்துக்கும் பிரம்மத்துக்கு தான் ஆதாரம், நீ 2 மட்டும் அங்கே ஆத்மாவில் போடுற அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு கேள்வியை இவரே எழுப்பி என்ன பண்ணுவார், அதை விளக்கம் சொல்வார். இதெல்லாம் ஏன் சொல்கிறாருன்னா, திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது எங்கே நம்மளுக்கு அறியாமை வருது, எங்கே துக்கம் நம்மளுக்கு ஆரம்பிக்குது, எதில் துக்கம் வருது அப்படிங்கிறத நம்ம பதிய வைக்கிறதுக்காக சொல்கிறார். விக்ஷேபம், சிதாபாசன், துக்கமெல்லாம் எங்கே இருக்குது? அகங்காரம், கர்த்திருவம், போக்திருத்துவம், அது எங்கே இருக்குது? மனசில் இருக்கக்கூடிய பிரதிபிம்ப சைதன்யம் இருக்கிறதுனால உணர்வு. மனசையும் பிரதிபிம்பத்தையும் பிரிக்கவே முடியாது, ஏன்னா ஆத்மா எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ மனசு எங்கே போகுதோ அங்கேயும் அந்த உணர்வு தத்துவம் இருக்கும். மனசை உணர்வையும் பிரிக்கவே முடியாது. ஒரே இடத்துலேருந்து மனசு பிரிஞ்சு உடையும். எப்போ நம்மளுக்கு மோட்சம் கிடச்சி விதேக முக்தி அடையும் போது மனசு என்ன ஆயிரும், கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிரும். க்ளோஸ் ஆகி இப்போ சுட்சம் பஞ்சபூதத்தில் ஓடி போயிடும். அது வரைக்கும் அதை பிரிக்கவே முடியாது. அதில் இந்த கர்த்திருத்துவ போக்திருத்துவ புக்தி இருக்கிறதே விக்ஷேபம், அதுதான் சம்சாரம். அதிலிருந்து பிறகு பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானத்தை அடைஞ்சு பிறகு என்ன பண்ணுறோம், சோகத்தை நீக்கி முழு திருப்தியை அடையணும். அதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய சாரம். இதை கொஞ்சமாக டெவலப் பண்ணி இந்த பரோட்ச அபரோக்ஷ ஞானத்தை நீ விரிவாக விளக்குவார். நம்ம இந்த அடுத்த வகுப்பில் இந்த அடுத்த பூர்வபக்ஷத்தையும் அதுக்கு உண்டான பதிலையும் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.